தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை, சுந்தரபாண்டிபுரம், ஆய்க்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சூரியகாந்தி மலர் பயிரிடப்பட்டு சில தோட்டங்களில் அறுவடை செய்யும் நிலையை எட்டியுள்ளது. இந்நிலையில் குற்றாலத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்தி சூரியகாந்தி தோட்டத்தில் ஆர்வத்துடன் சூரியகாந்தி மலர்களுடன் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த குப்பிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 20 பேர் மேல்மலையனூர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்காக வேன் ஒன்றில் புறப்பட்டனர். அப்போது வேன் பாவந்தூர் அருகே வளைவான சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 15 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வந்த புதுமண பெண்கள் மஞ்சள் கயிறு வாங்கி அதில் மாங்கல்யம், குண்டு, காசு ஆகியவற்றை புது மஞ்சள் கயிற்றில் மாற்றி புதிய தாலியில் சந்தனம், குங்குமம் வைத்து புதிய தாலி கட்டி வழிபாடு நடத்தினர். இதில் உறவினர்கள் கலந்து கொண்டு புதுமண தம்பதிகளுக்கு அர்ச்சனை தூவி ஆசீர்வாதம் செய்தனர். ஆடிப்பெருக்கு முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் திட்டச்சேரி கிராமத்தில் ஏராளமான பெண்கள் விவசாயம் செழிக்க வேண்டியும் கிராம நன்மை வேண்டியும் விவசாய நிலத்தில் பச்சரிசி, தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றை கொண்டு தீபம் ஏற்றி படகிலிட்டு வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து நீர்நிலைக்கு நன்றி செலுத்தும் விதமாக பழம், அரிசி, கருவமணி உள்ளிட்ட பொருட்களை இலையில் வைத்து சூடம் ஏற்றி தண்ணீரில் இட்டு வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நைனாகவுண்டம்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சந்தன கட்டைகளை கடத்தி வந்த 2 மர்ம நபர்கள் போலீசாரை கண்டதும் சந்தன கட்டைகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை விட்டு சென்றுள்ளனர். பின்னர் விட்டு சென்ற இருசக்கர வாகனம் மற்றும் சுமார் 20 கிலோகிராம் எடை கொண்ட 8 சந்தன மரத்துண்டு கட்டைகளை நத்தம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே விக்னஹள்ளி கிராமத்தில் உள்ள குறும்பர் இன மக்களின் குலதெய்வமான வீரபத்திரசாமி கோயிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கொம்பு இசைக்கருவி ஊதி பக்தர்களின் தலை மீது தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தலை மீது தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஆண்கள் இணைந்து கோலாட்டம் ஆடியும் பெண்கள் அனைவரும் சாட்டியடி வாங்கி தங்கள் மேல் உள்ள துஷ்ட சக்திகளை நீக்கினர். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 220வது நினைவு நாளையொட்டி கரூர் பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தீரன் சின்னமலை திருவுருவ படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் இருந்து திண்டுக்கல் பள்ளப்பட்டி கரூர் செல்லும் தனியார் பேருந்து ஓட்டுநருக்கு இடையே பேருந்து நேரம் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. பிரச்சனை காரணமாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பள்ளப்பட்டி அரசு மருத்துவமனை அருகில் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பேருந்தை நிறுத்தி வாக்குவாதம் செய்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் பலாப்பழம் சீசன் துவங்கியுள்ளதால் சமவெளி பகுதிகளில் இருந்து காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து மேட்டுப்பாளையம், குன்னூர் தேசிய நெடுஞ்சாலைகளில் கூட்டம் கூட்டமாக சுற்றி திரிகிறது. இந்நிலையில் KNR அருகே உள்ள ஆட்டாங்கல் கிராமத்தில் குட்டி யானை ஒன்று காட்டெருமையை துரத்தி விளையாடும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை கோயிலுக்கு ஆடி மாதத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் கிரிவல பாதையில் பக்தர்கள் பயன்பாட்டிற்காகவும் பக்தர்கள் வசதிக்காகவும் பக்தர் ஒருவர் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பேட்டரி வாகனத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளார். சென்னை திருவான்மையூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் படகு போட்டி உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிலருக்கே நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் டோக்கன் வைத்திருந்தும் நலத்திட்ட உதவிகள் பெறாததால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கடம்பை கிராமத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் தெற்கு மாவட்டம் சார்பில் அரசியலமைப்பை காப்போம் என்ற மாபெரும் பொதுக்கூட்டம் வட்டார சிறுபான்மை தலைவர் அமீன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட
மேற்கு மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் மோடி ஆட்சியின் நிலைப்பாடுகள் குறித்து மக்களிடையே எடுத்துக் கூற வேண்டும் என வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் பகுதியில் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் சார்பதிவாளர் அலுவலகம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான இடம் தேர்வு செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து தற்காலிக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் சார்பதிவாளர் அலுவலகத்தை பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படாத வண்ணம் அமைக்குமாறு அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சட்டசபையில் அறிவித்து 2023 தற்காலிக கட்டிடத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் துவங்கப்பட்டு இன்று நாள் வரை வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. கடந்த சட்டசபை 2025 சட்டசபை கூட்டத்தொடரில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நிரந்தர கட்டிடம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான இடம் கூட இன்று வரை தேர்வு செய்யப்படாமல் அப்படியே உள்ளது. அதேபோல் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சார் பதிவாளர் அலுவலகம் மானாவரம் பகுதியில் துவங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு இன்று வரை அறிவிப்பாகவே உள்ளது. இதுவரை தற்காலிக கட்டிடத்தில் இயங்குவதற்காக எந்த ஒரு வேலையும் நடைபெறல. அறிவிப்பு வெத்து அறிவிப்பாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால் தமிழக அரசானது வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு நிரந்தர இடம் தேர்வு செய்து கட்டிட பணியை உடனே துவக்க வேண்டும் என்றும் சார் பதிவாளர் அலுவலகம் அறிவித்து அது வாடகை கட்டிடத்திலாவது துவங்கி வைக்கணும்னு நாங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். குமரி மாவட்டத்தில் குளித்துறை தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் மார்த்தாண்டம் போக்குவரத்து போலீசார் சார்பில் விழிப்புணர்வு கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லும் நோயாளிகளுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்க தாமதப்படுத்துவதாக தெரிவித்த தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அரசு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் தங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஹாஸ்பிட்டல்ஸ்ல அண்ணன் சொன்னாரு, ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கொண்டு போயாச்சுன்னா ஒரு பேஷண்ட்டை அவங்களோட வில்லிங்கோட கொண்டு போயிட்டோம்னா அவங்க ரிசீவ் பண்ற டைமும் அவங்க மெடிசன் பார்க்குற டைமும் ஃபாஸ்டா இருக்கு. ஆனா ரொம்ப பாவப்பட்டவங்க என்ன ஆனாலுமே ஜிஹெச்க்கு தான் போய் ஆகணும். பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது அவங்க ரிசீவ் பண்ணி ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா மக்கள் பிழைக்கிறதுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கும் இன்னும் சான்சஸ் அதிகமா இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் இரவு மற்றும் பகல் நேரங்களில் கரடி நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் உதகை ரோஜா பூங்கா அருகில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த கரடியால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றித் திரியும் கரடியை கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உதகை நகர மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் பேரூர் நொய்யல் ஆற்றில் ஆடி 18 முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் புனித நீராடி சிறப்பு வழிபாடுகள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பட்டீஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்த நிலையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்பாளுக்கு மஞ்சள் நீராடலுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பேரூராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மற்றும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் மற்றும் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் ஆகியோர் முகாமில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய ஊனமுற்றோர் அடையாள அட்டை வழங்கினர். கரூர் மாவட்டத்தில் ஆடி 18 முன்னிட்டு காவிரி ஆற்றில் இறங்கி வழிபாடு நடத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை தடை விதித்த நிலையில் ஆடி 18 முன்னிட்டு முளைப்பாரியுடன் வந்த பெண்கள் முளைப்பாரியை வாய்க்காலில் விட்டு சென்றனர். மேலும் நெரூர், வாங்கல், புகழூர், தவிட்டுப்பாளையம் உள்ளிட்ட காவிரி கரையோரங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஆம்பூர் சாலையில் சுமார் 7 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றுள்ளது. அதனை அறிந்த கூலி தொழிலாளி சீனிவாசன் கெத்தாக மலைப்பாம்பை பிடித்து கையில் சுற்றியுள்ளார். அப்போது அவர் கையை கடிக்கவே பதறிப்போன கூலி தொழிலாளி தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையில்
விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கவின்குமார் ஆணவ படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு உடனடியாக ஆணவ படுகொலை தடுப்பு சிறப்பு சட்டத்தை இயற்றுதல் மற்றும் ஆணவ படுகொலை வழக்கை முறையாக புலனாய்வு செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. புதுக்கோட்டையில் சுமார் 3 மணி நேரம் பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் இந்த மழையின் காரணமாக இதமான சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஐயனார் கருப்பசாமி கோயில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு வடமாடு எருதுகட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த எருதுகட்டு விழாவை பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுங்குவார் சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் செல்போன் கடையில் விற்பனையாளரை திசை திருப்பிய 2 மர்ம நபர்கள் மேசை மீது இருந்த செல்போன்களை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கடையின் உரிமையாளர் ஆஷிக் சுங்குவார் சத்திரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது வியாபாரிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சூரிய உதயம் காண குவிந்த மக்கள் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்று வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.